நாம் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின் டாக்ஸிக்கை கழிவுகள் மூலமாக வெளியேற்றுமா? இப்போ இங்கே இருக்கிறது ஒரு டாக்ஸிக் தாங்க, கெமிக்கல். இது அயோடின்ற ஒரு கெமிக்கல். இந்த தண்ணியில் நான் இந்த கெமிக்கலை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் ஆனதையும் நம்மளுடைய ரத்தத்தில் இந்த டாக்ஸிக்கெல்லாம் உள்ளே போகணும். அப்போ மாசு ஆயிடுச்சு, இந்த நீர் மாசு ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய நயன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஃபெமினைனுடைய ஸ்டிப்பை நான் உள்ளே போடுறேங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரிமூவ் ஆகிடுச்சா? அப்போது நம்ம சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே டாக்ஸிக் இருக்குது. அப்போ ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் நம்ம பயன்படுத்தும் போதும் சரி, பேண்டி லைனர் யூஸ் பண்ணும் பொழுதும் டாக்ஸிக்லேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். கழிவுகள் மூலியமாக வெளியேறும். நாம் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின் டாக்ஸிக்கை கழிவுகள் மூலமாக வெளியேற்றுமா? இப்போ இங்கே இருக்கிறது ஒரு டாக்ஸிக் தாங்க, கெமிக்கல். இது அயோடின்ற ஒரு கெமிக்கல். இந்த தண்ணியில் நான் இந்த கெமிக்கலை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் ஆனதையும் நம்மளுடைய ரத்தத்தில் இந்த டாக்ஸிக்கெல்லாம் உள்ளே போகணும். அப்போ மாசு ஆயிடுச்சு, இந்த நீர் மாசு ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய நயன் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஃபெமினைனுடைய ஸ்டிப்பை நான் உள்ளே போடுறேங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரிமூவ் ஆகிடுச்சா? அப்போது நம்ம சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே டாக்ஸிக் இருக்குது. அப்போ ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் நம்ம பயன்படுத்தும் போதும் சரி, பேண்டி லைனர் யூஸ் பண்ணும் பொழுதும் டாக்ஸிக்லேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். கழிவுகள் மூலியமாக வெளியேறும்.